என்னப்பா சரி அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அம்மாவுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அனைத்து முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாபெரும் சக்தி இயக்கத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். புரட்சி தலைவர் அம்மாவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சியை தன்னை இணையாப்பதை போல காற்று நம்மிடத்தை ஒப்படைத்திருக்கின்றார். இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி எத்தனை கட்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்கள் போல் கிடையாது. எத்தனையோ பேர் மனிதரை பிறக்கின்றார், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் அவர் செய்த காரணத்தினாலே இங்கு மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே, இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற வரை, அவருடைய ஆசி இருக்கின்ற வரை, உங்களை போல 1000 ஸ்டாலின் பிறந்து வந்தால் அண்ணா திமுகவை தொட்டு கூட பார்க்கவில்லை. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு கைத்தறி நிறைந்த பகுதி, பட்டு நெசவாளர் நிறைந்த பகுதி. இந்த விடியா திமுக முதலமைச்சர் பொறுப்பேற்றிருந்து சரியான விலை கிடைக்கவில்லை. நெய்த பட்டு துணிகள் முழுமையாக விற்பனை செய்ய முடியவில்லை என்று என்னிடத்திலே தெரிவித்தார்கள். இந்த ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ, திரு ஸ்டாலின் எப்பொழுது முதலமைச்சரானதோ அப்பவே தமிழ்நாட்டுக்கு சனி வந்துட்டது, சனி பிடித்துக் கொண்டது. நாம சொல்லுவாங்க ஏழரை சனின்னு. அப்படி இந்த ஏழரை சனியே இந்த தேர்தலில் அகற்றப்பட வேண்டும். திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆளுகின்ற ஆட்சியா பார்க்கலாம். அதனாலதான் எந்த தொழிலுமே செய்ய முடியாத ஒரு அவல நிலையை தமிழகத்திலே பார்க்க முடிகிறது. அதே போல வேளாண்மை, விவசாயம், நெல் உற்பத்தி அதிகம், கரும்பு அதிகமாக பயிரிடுகின்றார்கள், வாழை அதிகமாக பயிரிடுகின்றார்கள், கடலை பயிரிடுகின்றார்கள். நான் ஒரு விவசாயியா இருக்கின்றேன், இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டு இருக்கின்றேன். என்னை பார்த்து பேசுகிறார் திரு ஸ்டாலின், பச்சை போய் சொல்லுகின்ற, பச்சை போய் பேசுகின்ற விவசாயி என்று. இந்த ஸ்டாலின் அவர்களே, விவசாயம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் என்னை பச்சை துண்டு போட்ட பழனிசாமி, பச்சை போய் பேசுகின்ற பழனிசாமி என்று சொல்லுகிறாரே, நீங்கள் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. விவசாயம் மழை என்றும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற உழைப்பாளி விவசாயி, விவசாய தொழிலாளி ரத்தத்தை நேர்மையாக சிந்தி உழைத்து மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி, விவசாய தொழிலாளி. விவசாயி என்று சொல்வதை நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்றைக்கு விவசாயி ஒருவன் தான் எதற்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை.